சகரியா 12:10-14 வரைக்கும் வாசிக்கலாம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சிமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த சகரியா 12ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியில் தேவன் இஸ்ரவேலுக்காக எவ்வாறு யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரம் பேசணும். கடைசி நாட்களில் இஸ்ரவேலுடைய வாழ்வை குறித்து தேவனுடைய மீட்பின் திட்டம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பகுதி சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதில் நாம் இப்போ குறிப்பாக பார்த்த இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு மனம் மாற்றம், மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலின் விளைவாக அவர்களுக்குள் உண்டாகிற ஒரு புலம்பல், அதை தான் நாம் இந்த பகுதியில் நாம் வாசிச்சிருக்கிறோம். இதில் ஒரு வார்த்தை, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து என்று சொல்லும் பொழுது இது யாரை சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால், இது நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக வருகிறது. அது நம்ம போகிற போக்கில் நம்ம அதை தியானிப்போம். ஆனால் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் இந்த பகுதிகளெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அந்நாளிலே. என்ன வார்த்தை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்நாளிலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். பொதுவாகவே நம்ம எல்லோருக்குமே ஒரு குறிப்பிட்ட நாளில், இப்போ பரீட்சை எழுதுகிற நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நாள்? பரீட்சை வர்ற நாள். இல்லை நான் சிலர் இந்த குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன வருது? அந்த நாள். அந்த நாள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்குமா? இந்த மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் வைவா ஓஸ்னு ஒன்று வைப்பாங்க. வைவான்னு வைப்பாங்க. வைவாக்கு போகும்போது எப்படி இருக்கும்? படபடப்பாக இருக்குமா? என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியாது. அது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எழுதி கொடுக்கறதுக்கு தனியாக இருக்காங்க. நானாக எழுதினாலே இங்கே படபடக்கும். வேறு யாரோ கொடுத்ததை ப்ரெசன்ட் பண்ணுறதுனா அது இன்னும் துடி துடிக்கும். அதே இது கல்யாணம் முடிக்க போகிறாங்க, மணநாள் வருது, அப்போ எப்படி இருக்கும்? கல்யாணம் முடித்தவங்கெல்லாம் யோசித்து பாருங்க. அது ஒரு ஆனந்தமான நாள், சந்தோஷமான நாள். பட்டம் பெறுகிறீங்க, அந்த ஒரு நாள் வருது, அது ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்யும்? இருக்கும். அப்போ சில நாட்கள் நமக்கு படபடப்பை கூட்டுது, சில நாட்கள் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது.
நீங்கள் கிறிஸ்தவத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவம் நம்பிக்கையை பிரதானப்படுத்துகிற ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அதாவது இயேசு என்னை ரட்சித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார் அப்படிங்கிறதோடு நிற்காம, இன்றைக்கு நான் இயேசுவுக்காக வாழுகிற வாழ்வு என்ன ஒரு எதிர்பார்ப்பில் வாழ்கிறேன்னு சொன்னால், அவர் எனக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் வாடாத சுதந்திரம், அதுக்கு பேர் நித்திய சுதந்திரம். அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் இல்லையா? அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது இந்த பூமியிலே எனக்கு எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற நான் எதிர்பார்ப்பில் இல்லை. இந்த பூமியில் நான் அவருக்காக வாழ்கிறது இந்த பூமியோடு நில்லாமல் இதற்கு பின்பும் எனக்கான ஒரு பலனை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு நம்பிக்கை. பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் அதை சொல்லுவார். அந்நாளிலே உங்களில் துவங்கின நற்கிரியை கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற அனைவருக்கும் அதை அவர் அந்நாளிலே தந்தருளுவார். அப்ப நாம எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்கிறோம். என்ன நம்பிக்கை? கர்த்தர் எனக்கு செய்வார் என்கிற ஒரு உறுதியான தீர்க்கமான நம்பிக்கை. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தரும்படியாகத்தான் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. பொதுவாக கடைசி நாட்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது இது ரெண்டு விதமான காரியங்களோடு ஒன்று ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக, பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொன்று நியாய தீர்ப்பினுடைய விஷயமாக. அப்படியே என்ன செய்கிறது? ஒரு சாராருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க போகிறது, இன்னொரு சாராருக்கு இது சாபமாக என்ன செய்ய போகுது? இருக்க போகிறது. அப்படி தான் வருகிறது. ஓகே, அப்போ இதை உங்கள் மனசில் வச்சுட்டு இந்த பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனத்தின் மீது ஆண்டவர் என்ன செய்ய போகிறாராம்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும், இல்லையா? கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, அதை நான் என்ன செய்ய போகிறேன்? ஊற்ற போகிறேன். யார் மேலே ஊற்றுவேன்? தாவீதின் குடும்பத்தார், எருசலேமின் குடிகள் மீது நான் ஆவியை ஊற்றுவேன். எப்படி? ஆவியை ஊற்றுவேன். நம்ம யோவேல் தீர்க்க தரிசனத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ என்ன நடக்கும்? உங்கள் குமாரரும் குமாரச்சிகளும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள், இல்லையா? உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், உங்கள் முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இது கடைசி நாட்களில் மாம்சமான யாவருக்கும் நான் ஊற்றுகிற ஒரு காரியம். இங்கே வசனம் சொல்லுகிறது, நான் எருசலேமின் குடிகளை, தாவீதனுடைய வம்சத்தாரை, அவங்க மேல இந்த ஆவியை ஊற்றுவேன்னா, இந்த ஆவிக்கு 2 குவாலிஃபிகேஷன் சொல்லி இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆவி அப்படின்னா, கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி. பொதுவா ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றும்போ என்ன நடக்கிறது அப்படின்னா, பைபிளில் நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. 1-2 வசனங்களை நம்ம காமிச்சிட்டு இந்த வேத பகுதி என்ன சொல்லுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம்
23வது வசனத்தை பாருங்க. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அதாவது தேவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு ஒருவர் திரும்பும் போது என்ன நடக்கிறது? அவர் தம்முடைய ஆவியை கொடுப்பாராம். அவர் ஆவியை கொடுப்பதன் விளைவாக அவர் வார்த்தைகளை நமக்கு தெரிவிப்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு வார்த்தையின் வெளிச்சம் உண்டாகும்? ஆவியை பெற்றவர்களுக்கு. வார்த்தையினுடைய பிரகாசம் ஆவியை பெற்றவர்களுக்கு உண்டாகிறது. பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் எழும்பி ஒரு அற்புதமான பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்துக்கு காரணம் ஆவியானோருடைய நிறைவு. அந்த ஆவியின் நிறைவை கொண்டு அவரால் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமாய் பேச முடிந்தது. ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் வாழ்வில் தேவனுடைய வார்த்தை ரொம்ப பிரகாசமாக என்ன செய்யும்? தெரிவிக்கப்படும். அதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் என்னவாகுமா? செழிப்பான வயல்வெளி. செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இங்க என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் என்னை நிரப்பும் பொழுது வனாந்தரத்தின் சூழல் செழிப்பானதாக, என்னுடைய வறட்சி செழிப்பானதாக அவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளையும் இதை சொல்ல முடியும். எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்கு. பவுல் அதுதான் சொல்றாரு. முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்மார்க்கனா இருந்தேன், தீமை செய்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன். ஆனா அப்படி இருந்த எனக்கு தேவன் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்னில் இறங்கின பொழுது என் வாழ்வு மாற்றப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவருடைய நிறைவு உங்க வாழ்க்கையை மாற்றலன்னு சொன்னா உண்மையிலேயே அந்த நிறைவுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கலன்னு அர்த்தம். இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த ஆவி நம் மீது ஊற்றப்படும் பொழுது, அதாவது நிரப்பப்படுதல், ஊற்றப்படுதல் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வெறுமனை இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாத்திரம் முழுவதிலும் தண்ணியை ஊற்றிட்டா என்ன நடக்கும்? நிரம்பிடும். நிரம்புனா அந்த பாத்திரம் தண்ணீரால் என்ன செஞ்சிருக்கு? நிரம்பி இருக்கிறது. இது வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் அதுக்கு மேலே எதையும் என்ன செய்ய முடியாது? ஊற்ற முடியாது. அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆவியானவர் என்னை நிரப்புகிறதற்கு நான் இடம் கொடுக்குறேன்னு சொன்னால், ஆவியானவர் என்னை நடத்துகிறதற்கு நான் இடம் கொடுக்குறேன்னு அர்த்தம். வேறு வார்த்தையில் சொல்லுவோமானால், ஆவியானவர் என்னை தம்முடைய ஆதிக்கத்தின்படி நடத்துகிறார். ஆவியானவர் என்னை நடத்துகிறதற்கு நான் என்ன செய்கிறேன்? இடம் கொடுக்கிறேன். அதுதான் நிறைவு. இயேசு கிறிஸ்து அந்த நிறைவுல தான் எங்க போனாரு? வனாந்தரத்திலே உபவாசத்தை ஜெபிக்க போனார். ஆவியின் நிறைவை பெற்றவர் வனாந்தரத்துக்கு போறாரு. ஆனா அங்கேயும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறார். இங்க வசனம் சொல்லுது, நீ வனாந்தரமான சூழல்ல இருக்கும்போ ஆவி நிறைவை பெற்றா உனக்கு அவர் செழிப்பை என்ன செய்கிறார்? தருகிறார். அப்போ உண்மையான செழிப்பு என்பது என்னன்னா, ஏதோ இன்னைக்கு நமக்கு 5க்கும் 10க்கும் கிடைக்கிற அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே கிடையாது.
உன் உள்ளான வாழ்வின் வறட்சி நீங்கிருச்சு, உள்ளான வாழ்வு செழிப்படைந்து விட்டால் வெளியே இருக்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் நீங்க இதை நீங்க தேடுங்க, இதற்கான முக்கியத்துவத்தை கொடுங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். அதுதான் அங்கே சொல்றாரு. இதே ஏசாயா அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, 44ஆம் அதிகாரத்தில் 3வது நாள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், 44ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். யார் மேல? யாருக்கெல்லாம் தாகம் இருக்கோ அவங்க மேல என்னதை ஊற்றுவாராம்? தண்ணீரையும். தண்ணீரையும். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். எந்த நிலத்துல? வறண்ட நிலம். அது ஏன் வறண்டு போயிருக்கு? தண்ணி இல்ல, செழிப்பு இல்ல, வறட்சி ஆயிருச்சு. அப்படி வறண்ட நிலத்துல என்னதை ஊற்றுவாராம்? ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். என்ன சொல்றாரு பாருங்க, உன் சந்ததி மேல என் ஆவியை. பொதுவாகவே தேவன் ஒரு தனி மனிதனை தொடும் பொழுது அவனை தனி மனிதனாவே தொடுகிறது இல்லை, அந்த தனி மனிதனை தொட்டு அவனை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பத்தை சந்ததி சந்ததியாய் தம்முடைய சித்தத்தில் நடத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, ஓ சந்ததியின் மேல் என் ஆவியை, சந்ததி மேல என் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தை. சந்ததினாலும் சந்தானனாலும் ஒண்ணுதான். அப்ப என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அதனால புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள. எப்படிங்க? நீர்க்கால்களின் ஓரத்தில் இருப்பது போல அலரி செடிகளை போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரங்கிறத நம்ம எங்க படிக்கும்? சங்கீதம் 1ல் சொல்லியிருக்கு. சங்கீதம் 1ல் ஏன் அது சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன், அவருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவன், இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் எங்கே நடப்பட்டவன்? நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டவன். இன்னைக்கு நான் எங்கே நடப்பட்டிருக்கிறேங்கிற கேள்வியை கேட்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனம் எனக்கு பிரியமா இருக்கா? கர்த்தருடைய வசனத்துக்கு அது என்னை ஈர்க்கிறதா? யூடியூப் இழுக்கிற மாதிரி, ஃபேஸ்புக்கு கவர்ச்சி அழுக்கிற மாதிரி, இப்போ எல்லாருக்கும் ரீல்ஸ் இழுக்கிற மாதிரி, நியூஸ் இழுக்கிற மாதிரி, வசனம் என்னை ஈர்க்கிறதா? இல்லை அது ட்ரையாக இருக்கா? அது ட்ரையாக இருக்குன்னா நீங்கள் ட்ரையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நான் ஊற்றப்பட்ட அனுபவத்தில் இருந்தேன்னா வசனம் எனக்கு தேனா இருக்கும். வசனம் தான், உம்முடைய வசனம் கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன் அப்படிங்கிறார் பரிசுத்தவான். நாம வசனத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது நம்ம வாழ்க்கையை மாற்றும். நீங்க நம்பலாம், உறுதியா நீங்க நம்பலாம். வசனத்தின் ஆழத்தில் போகிற யாரும் சோட போறது கிடையாது. அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள். அல்லேலூயா. சரி, இது மட்டுமல்ல, ஏசாயால இன்னொரு வேத பகுதியும் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி 59ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை பாருங்க.
மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், ஏன் இந்த ஆவியினுடைய காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், அவர்கள் தேவனை விட்டு தூரமாக என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ தேவனை விட்டு தூரமாக போனதுனால இப்போ அவர்களுக்கு வறட்சி. தேவனை விட்டு தூரமாக போனதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. இப்போ அவரை விட்டு தூரமாக போன அவர்கள் திரும்பவும், ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, உபாகம புத்தகத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம், இந்த ஜனங்களை நான் பூமியின் எல்லா திசையிலும் நாலா திசையிலும் சிதறடிச்சப்போ அவங்க அங்க இருந்து, ஆஹா நாம இன்னைக்கு இப்ப இருக்கிற நிலைக்கு காரணம் நம்ம கர்த்தர் விட்டு தூரமா போயிட்டோம் அப்படிங்கிறத அவங்க நினைச்சு மனம் திரும்புவாங்கன்னு சொன்னா, பூமியின் எந்த கடைசி எல்லையில் இருந்தாலும் அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படிங்கிறாரு. லூயா. அப்போ அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது. அப்போ அவர் என்ன செய்ய போகிறாராம், நான் அவர்களிடத்தில் திரும்ப வருவேன், அவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் மேல இருக்கிற என்னுடைய ஆவி, நான் உன் வாயில் அருளிய, நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு காரியம். ஒன்று, உங்க மேலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவியானவர். ரெண்டு, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள். ஆவியும் வார்த்தைகளும். நான் சொல்லட்டுமா, இந்த வேத புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆவியின் நிறைவை பெற்றவர்கள் வார்த்தையின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ இது இஸ்ரவேல் ஜனத்துக்குன்னு அவர்களை மீட்கிறதற்காக தேவன் தருகிற செயல்பாடுனுடைய விளைவா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இப்போ நம்முடைய மீட்பை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம இப்போ சகரியாக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் இன்ட்ரடக்ஷனை தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். தீத்து நிருபம் 3வது அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நல்லா கவனிக்கணும், நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு கேட்டால், நான் நல்ல மனுஷனாக இருந்தேன், தான தர்மம் பண்ணினேன், அதனால் ஆண்டவர் என்னை பார்த்து, சரி இது ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்குது, நீ என்கிட்ட வந்துருப்பா, உன்னை மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை அப்படின்னு அவர் என்னைய சேர்த்துக்கிட்டார். அப்படி கிடையாது. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாம செஞ்ச நீதியின் கிரியைகளை வச்சு அவர் நம்மை ரட்சிக்கலையாம். எதை வச்சு ரட்சிக்கல? அப்போ ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒரு மனுஷன் யாருமே என்ன சொல்லக்கூடாது, என்னால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நாம் செய்த கிரியைகள் நிமித்தம் நம்ம அவர் நம்மளை ரட்சிக்கலை. தமது இரக்கத்தின்படியே அவர் என்ன வச்சிருக்காரு? இரக்கம். அவருடைய இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன முழுக்கு இது அப்படின்னா என்னது? புதிதாக்குதல். இது ஞான ஸ்நானம் கிடையாது. என்னுடைய வாழ்வை புதிதாக்குகிற செயல். இதைத்தான் ஆண்டவர் நிக்கதோமிட்ட பேசினாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா நீ வானத்துல இருந்து பிறக்கணும். உங்க அம்மா வயிற்றுல இருந்து ஒருக்க பிறந்துட்ட, அது முத பிறப்பு. ஆவிக்குரிய பிறப்புன்னு ஒன்று இருக்கு. அந்த மறுபிறப்பின் அனுபவம், அதைத்தான் இங்க சொல்றாங்க.
அந்த மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, என்னுடைய நற்செயல்களின் விளைவாய் கிடைக்கல, அவர் என் மேல வச்ச இரக்கம். அல்லேலூயா. அவர் என் மேல வச்ச இரக்கம், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன புது மனுஷனா மாத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் புதியவனாய் மாற்றப்பட்டேன். எதனால? மறு ஜென்மம் முழுக்கு பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல். இத வேதத்துல எபேசியர் 5ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், அங்க சொல்லி இருக்கிறது, சபையை கரை திரை முதலிய ஒன்றும் இல்லாத படிக்கு திருவசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்தது, இயேசுவின் வசனம் என்னை சுத்திகரிக்கிறது, இயேசு அருளின ஆவியானவர் என்னை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன். அதாவது அவர் என்ன செஞ்சிட்டாரு? புதுசாக்கிட்டாரு. என்ன புதிதாக்குனதுக்கு அப்புறம் நித்திய ஜீவன். நான் இப்ப நீதிமானா இருக்கிறேன். என் செயல்களால நான் நீதிமான் ஆகவில்லை, அவர் என்னை நீதிமானா மாத்தினாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் என்னவா மாத்தினாரு? நீதிமானா மாத்தி இப்ப எனக்கு ஒரு நம்பிக்கையும் தந்திருக்கிறார். இதுதான் நான் துவக்கத்தில் சொன்னேன், நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி நாம சுதந்திரர் ஆகத்தக்கதாக. சுதந்திரர்னா என்னது? அதாவது நம்ம அவருடைய பிள்ளைகளாய் ஆகும்படியாக. பிள்ளைகள்ங்கிறத விட இன்னொரு படி மேலே போய் சொன்னா, அவருக்கு இருக்கிற அந்த சொத்துல எனக்கு என்ன இருக்கு? பங்கு இருக்கு. அதான் சுதந்திரம். அவருடைய நிறைவில் எனக்கு பங்கு இருக்கு. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்களேன். சுதந்திரர் ஆகத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். பார்த்தீங்களா? யார் மூலமா? தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தார். எப்படி பொழிந்தாரா? அறகுறையாய் பொழியல, சம்பூர்ணமாய் பொழிந்தார். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எதுக்காக? ஆவியின் நிறைவு எதுக்காக? வரம்பெற்ற ஊழியர்னு போர்டு போடுறதுக்காகவா? குணமாக்கும் வல்லமை படைத்தவர்னு எழுதிக்கிறதுக்காகவா? பிசாசு துரத்துறதுல வல்லவர் விற்பனன்னு எழுதிக்கிறதுக்காகவா? கிடையாது. ஆவியானுடைய நிறைவு எதுக்காகனா, இங்க வசனம் சொல்லுது, என்னுடைய உள்ளான புதிதாக்குதல், நான் நீதிமானாக்கப்படுதல், எனக்கு சுதந்திரம் இருக்குங்கிற நம்பிக்கை, இதெல்லாம் எனக்கு உண்டாகும்படியாய் அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை நிறைவா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஊற்றி இருக்கிறார். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுவார், நாம் திரும்பவும் அடிமைத்தனத்திற்கு உட்படாத படிக்கு பயப்படுகிற ஆவியை நமக்கு தராம, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் அவர் அப்பா அப்படின்னு கூப்பிடுற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். அந்த உறவு, நான் தேவனுடைய குடும்பத்தின் உறுப்பினர், நான் அனாதை இல்லை, நான் வெளியே இருக்கிற ஆள் கிடையாது, நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, என்னை ஜாதி ஜனம் ஒதுக்கிருச்சு, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, ஆனா நான் தேவனுடைய குடும்பத்தின் உறுப்பினர். அல்லேலூயா. இது பெரிய பாக்கியம். அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை விட பெரிய சிட்டிசன்ஷிப் இது. இது ஹெவன்லி சிட்டிசன்ஷிப். இது ஹெவன்லி சிட்டிசன்ஷிப் மட்டும் கிடையாது, பரலோக குடும்பத்தின் அங்கம் நான்.
அல்லேலூயா. இது பெரிய ஆசீர்வாதம். சரி, இப்போ நம்ம காரியத்துக்கு வந்துடுவோம். இஸ்ரவேல் ஜனத்திற்காக தேவன் யுத்தம் பண்ண வேண்டுமானால் அவர்களுக்குள் மனம் மாற்றம் வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் மாறலை, மனம் திரும்பலை. அப்போ கடைசி அவர் யார் அனுப்புகிறாரு? தம்முடைய குமாரனை அனுப்புகிறார். குமாரனை அனுப்பியும் அவங்க இருதயம் கடினமாக தான் இருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு, இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை பார்த்த பொழுது ஒரு கூட்டம் ஜனம் பிரமித்து நின்றது. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போ ஒரு 3000 யூதர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவ்வளோ பேர் ஏற்றுக்கிட்டாலும் எருசலேமில் கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டியாக தான் இருந்தாங்க. ஏன்னா எருசலேமில் இருந்த லட்சக்கணக்கான யூதர்கள் அத்தனை பேர் என்ன செய்யலை? கிறிஸ்துவை ஏற்றுக்கிடலை. அப்போ அந்த கடினம்ங்கிறது அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அந்த கடினம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகுது? இருக்க போகிறது. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. அவர் என்ன செய்வாராம்? கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றும் போது என்ன நடக்குமா? அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இது பழைய ஏற்பாடு. இது கிறிஸ்து பிறக்கிறதற்கு ஒரு 400 வருஷத்துக்கு முந்தி எழுதின புஸ்தகம். எப்போ? இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முந்தி எழுதின புஸ்தகம். அப்போ ரோம அரசாங்கம் ஆட்சியிலே கிடையாது. என்னது? ரோம அரசாங்கம் பவருக்கே வரல. எப்போ ரோம அரசாங்கம் பவருக்கு வந்துச்சோ அப்பதான் சிலுவை தண்டனையை அறிமுகப்படுத்தினாங்க. அது கிமு முதல் நூற்றாண்டு, கிபி முதல் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில் தான் சிலுவை தண்டனைங்கிறது வந்துச்சு. ரொம்ப கொடூரமான தண்டனை. அது எதுக்குன்னு சொன்னால், தேசத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவங்களுக்கு கொடுக்குற தண்டனை. நீ ரோம கவர்னரை எதிர்த்தனா, ரோம அரசாங்கத்தை எதிர்த்தனா உனக்கு இதான் நிலைமை அப்படின்னு காமிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை. சகரியா காலத்தில் அந்த சிலுவை தண்டனை குறித்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் சகரியாவின் வாயில் அது தீர்க்க தரிசனமாக வந்துச்சு. இதை விட ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சகரியாவுக்கும் இன்னும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தாவீது அரசன் அவன் வாயினால இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அது இயேசு பிறக்கிறதுக்கு 600-700 வருஷத்துக்கு முந்தி. சங்கீதம் 22 16-17 வசனங்களை பாருங்க. தீர்க்க தரிசனம் அப்படியே பின் நாட்கள்ல நிறைவேறி இருக்கிறது என்பது கிறிஸ்துவின் வார்த்தை அல்லது வேதம் உண்மையானது என்பதற்கு மிகப்பெரிய சான்று. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, பொல்லாதவர்களுடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் என்ன செஞ்சாங்க? உருவ குத்தினார்கள். கைகளை கால்களை உருவ குத்துனாங்க. அதாவது அந்த நேரத்தில் அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உருவகமா புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவோம்னு சொன்னா நம்ம பாஷையில் சொல்லுவோம், கையை காலை கெட்டி போட்டாங்கங்க. என்ன செயல்பட விடலை. ஏன்னா தாவீதை யாரும் கையை காலை உருவ ஆணி அடிச்சு குத்தி வைக்கல. இன்னொரு படி மேலே போய் சொல்லு, தாவீது காலத்தில் அப்படி ஒரு தண்டனையே கிடையாது. ஒன்று வாளால் வெட்டி கொண்டுருவாங்க, இல்லை தூக்கில் போட்டுருவாங்க, மரத்தில் தூக்கி தொங்க விட்டுருவாங்க.
அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, கைகளையும் கால்களையும் குத்தினார்கள். இது 600-700 ஆண்டுகளுக்கு பின்பு இயேசுவில் அப்படியே நிறைவேறுச்சு. இந்த சங்கீதத்தில் தான் மேலே உள்ள வசனம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற வார்த்தையை இயேசு எடுத்து அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் உபயோகப்படுத்துகிறார். சரி, இப்போ அந்த சிலுவை காட்சிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த சிலுவை காட்சியை யோவான் எப்படி சொல்கிறார் பாருங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வேத பகுதி. யோவான் 19ஆம் அதிகாரம் 34 37 வரைக்கும் வேகமாக வாசிங்க. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். ஈட்டினால அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. என்னதெல்லாம் வருது? இரத்தமும் வருது, தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். பார்த்தீங்களா? யாரு சாட்சி கொடுக்கிறா? கண்டவன். இந்த இடத்துல யோவான சொல்றாங்க, அதை எழுதுறவர் தான். கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. அவனுடைய சாட்சி உண்மையா இருக்கு. நீங்கள் விசுவாசிக்கும்படி. எதுக்காக இந்த சாட்சின்னு கேட்டா, நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். நீங்க விசுவாசிக்கும்படி சொல்லுகிறது உண்மைதான் என்று அவன் அறிந்திருக்கிறான். ஒரு போர் சேவகன் அவரை குத்தினான், இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அவர் அப்படி நரேஷன்ல தான் நான் போகணும். ரத்தமும் தண்ணி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் செத்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி அதனால அவங்க அவரை கொடுத்துட்டாங்க, அவருடைய சடலத்தை கொடுத்துட்டாங்க, அப்படி தான் வரணும். ஆனால் அவர் அந்த நரேஷனை கட் பண்ணிட்டு வேற ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை கண்டவன் சாட்சி கொடுக்குறான். அவனுடைய சாட்சி உண்மையான சாட்சி. இந்த சாட்சி எதுக்கான நீங்க எல்லாம் நம்பணும். அடுத்த வசனத்தை, அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பார்த்தீங்களா? எதுக்காக இது நடந்துச்சு? வேத வாக்கியம் நிறைவேறும்படி. நான் சொல்லட்டுமா? வேத வாக்கியம் இன்று வரைக்கும் நிறைவேறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அனுப்புகிற வார்த்தை தரையில் விழாது. வானத்திலிருந்து மேகமோ பனியோ மழையை பெய்து பூமியில் இருக்கிற புல் பூண்டுகள் எல்லாம் முளைப்பித்து அதற்கு பலனை தருகிறது போல, என்னிலிருந்து புறப்படுகிற, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் அப்படியே இருக்கும். அது போய் நான் அனுப்பின காரியம் ஆகாமல் என்கிட்ட திரும்ப என்ன செய்யாது? வராது. தேவனுடைய வார்த்தை இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கு. அதை நீங்கள் நம்பணும். அதனால தான் நம்ம வசனத்தை வாசிங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, அது ஆண்டவருடைய வார்த்தை. சரி, இப்போ பாருங்க, அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று. பார்த்தீங்களா? சகரியாவின் வசனத்தை தான் இங்க சொல்றாரு. தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. என்ன வேத வாக்கியம்? அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்கிறோம். சகரியா 10 இருக்கிறதா வேற ஒரு வாக்கியம் நினைஞ்சிருக்கு, சொல்லி இருக்கிறது. தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். யோவான் இதை இதோட முடிக்கல. யோவானுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதனால் யோவான் இதை எங்கேயும் கொண்டு போய் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 7வது வசனத்துலேயும் இதை சொல்லுவார். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார். எப்படிங்க? மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் யாரும் காண்பார்கள். அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். அதாவது இயேசு 2வது விசை வருவதற்கு முன்னாலேயே பார்த்து புலம்பிட்டா, 2வது வரும்போது சந்தோஷம்.
அவர் ரெண்டாவது வந்ததுக்கு அப்புறம் புலம்புனா வேறு வழி இல்லை. அந்த வாய்ப்பை ஒரு சில யூதர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் அதான் சொல்றாரு. இதை நான் எடுத்துட்டு போன நேரம் ஆயிரும், ஆனாலும் நான் லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். யூதர்களுக்கு அவருடைய இருதய கடினம் புறஜாதிகளுக்கு வசனத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிச்சு சொல்லியிருக்கு. ஆனால் பின் நாட்களில் யூதர்களுக்கான ஒரு மீட்பின் திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். ரோமர் 11 25 27 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். அதென்னவெனில், அது என்னன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனம் உண்டாயிருக்கும். ஒரு பங்குக்கு என்ன இருக்கு? கடினமான மனசு இருக்கு. இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். யாக்கோபை விட்டு என்ன செய்வாராம்? விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ என்ன சொல்றார்? நீங்க 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்க. திரும்பவும் அவர்களுக்கான வாய்ப்பை தேவன் தருகிறார். சரி, இப்போ அந்த வாய்ப்பு அவர்களுக்கு வரும்போது அவங்க என்ன செய்வாங்களாம்? நம்ம வேகமாக இதை வாசித்து முடிச்சிடலாம். 10ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுது, ஒரே பேரானவனுக்காக புலம்புகிற புலம்பல் போல அல்லது தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இது இந்த தலைச்சன் பிள்ளைக்காக புலம்புகிறதுங்கிறது எகிப்தில் நடந்துச்சு. எகிப்தில் ஒரே ராத்திரியில் அரசனுடைய வீட்டில் இருந்து எகிப்தினுடைய கடைக்கோடி மனிதனுடைய வீடு வரைக்கும் இருந்த தலைச்சன் பிள்ளைகள் மரணம் உண்டானது. அதன் விளைவாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தாங்க. இப்போ இவங்க இங்கே வசனம் அப்போ தலைப்புள்ள மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலரை பொறுத்தளவுக்கு மூத்த குமாரன் அப்படிங்கிறது தான் சந்ததியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறவர். சந்ததியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவர் மூத்த பையன்தான். அதனால் மூத்த பையனுக்கு சொத்தில் 2 பங்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம நாட்டிலலாம் கிடையாது. இங்கே ஆணானாலும் பொண்ணானாலும் என்ன கொடுக்கணும்? ஆமாம், கொடுக்கணும். இது சட்டம்லாம் நம்ம மாற்றியாச்சு. ஆனால் அன்னைக்கு ஆண்கள் தான். அப்போ மூத்த பையன் அப்படின்னா அவங்களுடைய பலன். யாக்கோபு சொல்கிறார் பாருங்க, ரூபனை பற்றி சொல்லும்போது, நீ என்னுடைய பலன், என் ஜீவனுடைய மாம்சத்துடைய பலன் நீ. அப்போ அந்த பலனே போச்சுன்னா இது எவ்வளோ பெரிய கஷ்டம். சில நேரங்களில் நம்ம இந்த ரோடுகளில் போகும்போது சிலருடைய மரணத்தை கட் அவுட் வைக்கிறாங்க. அதில் வயசான நபர்கள் ஃபோட்டோ இருந்தால் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டுக்கு. ஆனால் 15 வயசு, 18 வயசு, 19 வயசு, 20 வயசுன்னு வைக்கும்போது நமக்கு பார்க்குற நமக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த இழந்த குடும்பத்துக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அது நம்ம வாயினால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய கஷ்டம். அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் உண்மையிலேயே என்னை பார்த்து என்ன செய்வாங்க, அதாவது தம் மூத்த பிள்ளையை பறிகொடுத்தவர்களை போல என்னை பார்த்து என்ன செய்வாங்க, புலம்புவார்கள். அப்படி புலம்பும் போது அவர் என்ன செய்வார்? அடுத்த அதிகாரத்தில் சொல்லி இருக்குது, நம்ம எடுக்க வேண்டாம். அவர்களுக்கான திறக்கப்பட்ட ஊற்று அவர்களை நான் மீட்டு கொள்ளுவேன். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு,
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா 2 விதமான துக்கத்தை சொல்றாரு. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், ஆ நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, ஆ. மனம் திரும்பதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே என்ன துக்கம் சந்தோஷப்படுகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போவும் நம்ம துக்கப்படலாம். எதுக்கு துக்கப்படணும்? என் தப்ப நினைச்சு துக்கப்படணும். மனமாற்றத்திற்காக துக்கப்படணும். அப்ப மனமாற்றத்துக்கான துக்கம் என்ன செய்தான்? தொடர்ந்து வாசி சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு, எங்களால நீங்க நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் என்ன அடைந்தீர்களே. துக்கம் அடைஞ்சீங்க சொல்லுங்க? கடவுளுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் அது என்ன செய்யும்னா, பின்பு இனி மனஸ்தாபப்படுறதுக்கு இடம் கிடையாது. இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உண்டாக்குகிறது, உண்டாக்கி விடுது. இது நல்ல துக்கம். அடுத்த துக்கத்துக்கு பேரு உலக பிரகாரமான துக்கம், லௌகீக துக்கம், மரணத்தை உண்டாக்குகிறது. உலக துக்கம் மரணத்தை உண்டாக்கிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் ரட்சிப்பு உண்டாக ஜீவனை தருகிறது. அடுத்த வசனத்தை பாருங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. எப்படிங்க சொல்லுங்க? தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையை உண்டாக்கிருச்சு. குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல உண்டாக்கிருக்கு. வெறுப்பையும் உங்க மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி இருக்கிறது. ஆண்டவர் மேல ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பரிசுத்தத்தின் மேல ஒரு ஆவலை கொடுத்திருக்கிறது. ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல நான் வைராக்கியமா இருக்கணுங்கிற வைராக்கியத்தை தந்திருக்கிறது. எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. உங்களுக்குள்ளேயே அந்த கண்டிப்பு வந்துருச்சு. நான் சொல்றேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னைக்கோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் என் பாவத்தை அறிக்கை பண்ணிட்டேன், என்னைக்கோ ஒரு நாள் நான் மனம் திரும்பிட்டேன், இன்னைக்கு நான் எப்படினாலும் வாழ்வேன் கிடையாது. என் வாழ்க்கையில் தேவன் என்னை உணர்த்தும் போது இந்த வசனம் என்னில் என்னதை உண்டு பண்ணது? ஜாக்கிரதை, நியாயம் சொல்லுதல், வெறுப்பு, பயம், ஆவல், பக்தி, வைராக்கியம், கண்டிப்பு. இது என் வாழ்க்கையை நிரப்புச்சுன்னு சொன்னா, அத சொல்றாரு, அந்த சபையாரை பார்த்து சொல்றாரு, இந்த காரியத்துல நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் விளங்க பண்ணினீர்கள். நீங்க விளங்க பண்றீங்களா? இதை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லணும். கிறிஸ்தவர்களான பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்களுடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்வில் உங்களை சுத்தவான்களாக விளங்க பண்ணுறீங்களா? அது எப்போ விளங்க பண்ண முடியும்? அதுக்குத்தான் நம்ம ஆவியானவருடைய துணையும் நாடணும், வசனத்தையும் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போது வசனம் என்னில் இருக்கக்கூடிய தவறை சுட்டி காட்டும்போ எனக்கு ஜாக்கிரதை எனக்கு நியாயம் சொல்லுதல் வெறுப்பு பயம் ஆவல் பக்தி விருத்தி கண்டிப்பை ஏற்படுத்தி சொன்னா நான் என்னை சுத்தமுள்ளவனாக விளங்க பண்ணுகிறேன். இதைத்தான் அவங்க செய்வாங்க. அந்நாளிலே அவர்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கு. நமக்கு இந்த நாளிலே அது நடக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்ட வாழ்விலே நமக்கு அது நடக்கணும். அதுதான் நம்ம என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். அப்போ தொடர்ந்து இதில் மீதமுள்ள பகுதி நமக்கு நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இவங்க எங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்கிறாங்க, யாரெல்லாம் துக்கிப்பாங்க அப்படின்னு கேட்டால் தேசமே துக்கிக்கும், ஒவ்வொரு வம்சமாக துக்கிக்கும். தாவீது குடும்பம், நாத்தான் குடும்பம், இது ரெண்டும் எதை குறிக்குன்னு சொன்னால் அரச குலத்தை சேர்ந்தவர்கள். அப்புறம் கீழே லேவி குடும்பம், சீமேயி குடும்பம். இந்த இடத்துல சொல்கிற சீமேயிங்கிறது லேவி வம்சத்தில் வரக்கூடிய ஒரு லேவியன். அப்போது ஆசாரிய வம்சத்தாரும் துக்கிப்பார்கள், அரச குலத்தாரும் துக்கிப்பார்கள். கடைசியில் சொல்கிறாங்க எல்லாரும், எல்லா குடும்பமாக ஸ்திரீ புருஷர் எல்லாரும் துக்கிப்பார்கள். நான் சொல்கிறேன்,
குடும்பம் குடும்பமாக கர்த்தருடைய வழியில் நிற்கிறதற்காக வைராக்கியம் சபைகளில் உண்டாச்சுன்னா அதுதான் எழுப்புதல். குடும்பம் குடும்பமாக நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துடுவோம், அது இல்லை, வரணும், அது வரணும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் கர்த்தரையே சேவிப்போம். என் தொழிலில், என் செயலில், என் பேச்சில், என் நடவடிக்கைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தரை சேவிப்பேன். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவார் பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும், என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் பிரியமாக இருக்கட்டும். பிரியமாக இல்லைன்னா எனக்கு உணர்த்தும், நான் மனம் திரும்பி ஜீவனில் தொடர எனக்கு உதவி செய்யும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த மீட்பிற்காக, மன மாற்றத்திற்காக, மனம் திரும்புதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கேற்ற துக்கம் எங்கள் வாழ்வை எப்பொழுதும் ஆண்டவரே உம்மோடு தொடருகிற வாழ்வாக, ஜீவனுக்கு ஏதுவான வாழ்வாக, மேன்மைக்கு ஏதுவான வாழ்வாக ஆண்டவரே அதிலேயே எங்களை வைத்திருக்கும்படி எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.